எங்கள் வீட்டில் சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சு கொடுத்தா போதும். சும்மா கடன்னு 2 ரவுண்டு என்ன 3 ரவுண்டு கூட சாப்பிட்டு எந்திரிச்சிருவோம் டக்குன்னு. என்னோட ஸ்டைலில் சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அம்மிக்கல்ல வச்சு சுண்டக்காவை தட்டும்போது இந்த மாதிரி உடஞ்சி வரும். இதை தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அந்த விதையெல்லாம் போயிடும். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சுண்டக்காவை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொரிக்கும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குக்கும் நான் தான், கேமராமேனும் நான் தான். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கும்போது இப்படி கருகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கை பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு ஒரு கை அளவு வெங்காயம் சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தக்காளி, பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு பொரிச்சு வச்ச சுண்டைக்காயும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருந்தேன். அதையும் நல்லா கரைச்சிட்டு இந்த சுண்டைக்காய் கூடவே ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாமே நல்லா திக்காக வரணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை சுண்டக்காய் காரக்குழம்ப இதே மெத்தடில் நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சமைச்சோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க கோவத்தை எல்லாம் சமையலில் காட்டாமல் கொஞ்சம் லவ்வோடு சமைச்சோன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சமையலை வீட்டிலேயே சமைச்சு நல்ல மணக்க சமைச்சு ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.